வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ வீக்கெண்டில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எஸ்ஐபி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு கமெண்ட்டில். ஸோ அந்த கமெண்ட்டை தான் எடுத்து இன்றைக்கான வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஐபி அதில் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவோம், ரிஸ்க் என்னென்ன இருக்குது அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் எந்த போர்ட்ஃபோலியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே பணம் சேர்க்கறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ பெஸ்ட் டைம் டு பிளான்ட் அ ட்ரீ அப்படின்னா 20 years ago, ஏன்னா இப்போ அது வளர்ந்துருக்கும். அண்ட் செகண்ட் பெஸ்ட் டைம் என்னன்னா ரைட் நோ. ஸோ இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வேணும். பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் அன் எஸ்ஐபி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 வருஷம் முன்னாடி நீ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் செகண்ட் பெஸ்ட் டைம் எப்போ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி என்னால் 100 ரூபாய் தான் சேர்க்க முடியும்னா, நீங்கள் தாராளமாக அந்த 100 ரூபாயை வந்து எஸ்ஐபி போட்டு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 12 to 18% வரைக்கும் உங்களுக்கு சிஏஜிஆர் க்ரோத் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கிடச்சிருக்கு பாஸ்ட் டைம்ஸில். அண்ட் ஐடியலி 5 to 15 years வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் 5 yearsங்கிறது ரொம்ப பேர் மினிமம். 15 years இஸ் த பேஸ் பெஞ்ச் மார்க் ஃபார் எஸ்ஐபி. ஸோ இந்த என்டையர் வீடியோவில் மொத்தம் 4 மாடியூல் பார்க்க போகிறோம். வாட் இஸ் எஸ்ஐபி, அது எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் 8 டேர்ம்ஸ். பிகினராக நான் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதை நான் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ப்ரோ, நிறைய காட்டுது, அதில் எதை பிக் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா 8 டெர்மினாலஜி மட்டும்தான் பார்க்க போகிறோம். நிறைய காம்ப்ளிகேட் பண்ண போகிறதுல இந்த என்டையர் வீடியோவே பிகினர்ஸ்க்கானது தான். என்ன மாதிரியான பர்சன் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பில் எதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் என்னென்ன என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெட்டருங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இது நான் சஜஸ்ட் பண்ணுறது, பட் நீங்களும் உங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். நம்ம எஸ்ஐபியில் என்னென்ன ரிஸ்க் இருக்குங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக மந்த் ஆன் மந்த் வந்து நீங்கள் டெபிட் பண்ணணும் உங்களோட பேங்க்லேருந்து. ஸோ ஆட்டோமேட்டிக்காக, அதாவது ஆட்டோமேட்டிக்குன்னு சொல்ல மாட்டேன், மந்த் ஆன் மந்த் வந்து நீங்கள் போயிட்டு எனக்கு இந்த ஃபண்டில் ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், 100 ரூபாய், 100 ரூபான்னு கன்சிஸ்டண்ட்டாக போடுறது. ருபி காஸ்ட் ஆவரேஜிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே நடந்துடும். மார்க்கெட் ஃபால் ஆகும்போது நீங்கள் கொடுக்குற 100 ரூபாய்க்கு நிறைய ஸ்டாக்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுவீங்க. மார்க்கெட் ஜாஸ்தி போகும்போது அந்த 100 ரூபாய் அதுக்கேற்ற ப்ரொபோஷனேட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் தலைக்கு எடுத்துக்க வேண்டாம். ஓகே, காம்பவுண்டிங் ரிட்டர்ன். ஸோ ஜென்ரலாக இதில் வந்து ருபி வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு வர்ற இன்ட்ரெஸ்ட், அதாவது நான் ஒரு 10,000 ரூபாய் வச்சுருக்கேன், அந்த 10,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு 1000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா 11,000க்கு கால்குலேட் ஆகும். ஸோ நீங்கள் போடுற மணி காம்பவுண்ட் ஆகி உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். அதுதான் எஸ்ஐபியில் ஒரு பெஸ்ட் பார்ட்டு. அண்ட் எமோஷன் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுதுங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு பேனிக் சுச்சுவேஷன் பற்றி ஒரி பண்ணாமல் ஃப்ரீயாக விடலாம். ஸோ எஸ்ஐபியோட க்ரோத் சினாரியோஸ் பொறுத்த வரைக்கும் 5,000 ரூபாய் நான் இப்போ மந்த் ஆன் மந்த் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, 10 வருஷத்தில் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா 12% ஆவரேஜ் ஆகி 11.6 lakhs என் கையில் இருக்கும். 15 yearsல மிட் கேப்பில் 15% ஆவரேஜ் ஆயிருந்துச்சுன்னா 13.8 lakhs இருக்கும். ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் 20 வருஷம் 18% ஆவரேஜ் அவுட் ஆச்சுன்னா 1.15 crore இருக்கும். சூப்பராக இருக்குது. ஸ்மால் கேப்பில் எல்லாம் போய் விழுந்துடலாம், அப்படி பண்ணக்கூடாது. அது எப்படி ப்ரொபோஷனேட் பண்ணுறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கோல்டன் ரூல் ஆஃப் எஸ்ஐபி: ஸ்டார்ட் இயர்லி, நெவர் ஸ்டாப் எஸ்ஐபி டியூரிங் மார்க்கெட் கிராஷ், இன்க்ரீஸ் யுவர் எஸ்ஐபி அமௌண்ட் பை 10% எவ்ரி இயர். ஒன்ஸ் இன் அன் இயர் மட்டும் ரிவ்யூ பண்ணுங்கள். டெய்லி போயிட்டு அதில் ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்னு பார்க்கக்கூடாது, எனக்கு ஸ்டாக் கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட். அண்ட் லாஸ்ட்டாக டைரக்ட் ப்ளஸ் க்ரோத் பிளானை சூஸ் பண்ணுங்கள் எஸ்ஐபியில். அது என்ன டைரக்ட் ப்ளஸ் க்ரோத் பிளான் அப்படின்னா, சில டெர்மினாலஜிஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டேர்ம்ஸ். ஸோ நெட் அசெட் வேல்யூ. ஸோ நெட் அசெட் வேல்யூங்கிறது கரண்ட்டாக அது என்ன வேல்யூவில் இருக்குது அந்த பர்டிகுலர் ப்ரைஸ். ஓகே, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்ன ப்ரைஸில் இருக்குங்கிறது தான் நெட் அசெட் வேல்யூ. ஸோ நான் உதாரணத்துக்கு என்ஏவி வந்து 50 ரூபாய் டுடே இருந்துச்சுன்னா, நான் 5,000 இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணேன்னா 100 யூனிட்ஸ் எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் அதோட கான்டெக்ஸ்ட் ஆஃப் பாயிண்ட். இன் ஃபியூச்சரில் அதே 5 வருஷம் கழிச்சு என்ஐவி 95 rupees போயிருந்துச்சுன்னா உங்களோட நெட் ஒர்த் வந்து 9,500 rupees ஆயிரும். ஏன்னா 5,000ங்கிறது 9,500 rupees ஜம்ப் ஆயிரும். ரேஷியோ எக்ஸ்பென்ஸ். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக 2 விஷயம் இருக்குது: டைரக்ட், ரெகுலர் பிளான்ஸு. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது டைரக்ட் போங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னன்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்டை ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுவார் அந்த காசை. ஓகே, எந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் கொடுக்குற 5,000 ரூபாய் அப்படியே கொண்டு போய் ஒரு ஸ்டாக்கில் போட்டுற மாட்டாங்க. அதை டைவர்சிஃபை பண்ணி அவங்களே அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு கமிஷன் நம்ம கொடுப்போம்.
அதான் 0.1 to 0.8%. ஸோ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.5% இருந்துச்சு அப்படின்னா 10 லட்சத்துக்கு 15,000 ரூபாய் பெர் இயருக்கு உங்ககிட்ட இருந்து பிடிச்சிருவாங்க. அதே இது வெறும் 0.3 டைரக்ட் பிளான் பொறுத்த வரைக்கும் 0.3 தான். 0.3 இருந்துச்சுன்னா ஒன்லி 3,000 ருபீஸ் பெர் இயர் பிடிப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்கள் அமௌண்ட் பெருசாகும் போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் பெருசாக இருக்கிற ஸ்டாக்காக மியூச்சுவல் ஃபண்டாக பார்த்து பிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய காசு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலேயே போயிடும் ஃபண்ட் மேனேஜருக்கு. டைரக்ட் வர்சஸ் ரெகுலர் பிளான். டைரக்ட் பிளான் பொறுத்த வரைக்கும் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மிடில் மேன் இல்லாமல் நீங்களே ஃபண்டை பார்த்து சூஸ் பண்ணி கமிஷன்ஸ் இல்லாமல் பெட் பண்ணுறது. ரெகுலர் பொறுத்த வரைக்கும் புரோக்கர் மூலமாக போகிறது. ஈவன் ஆப்ஸ்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் புரோக்கர் மூலமாக ஆப்ஸ்லேயே நீங்கள் புரோக்கர் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைரக்டான்னு பார்த்து போங்க. டைரக்ட் பிளான் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 0.5 to 1.5 வரைக்கும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நல்லா இருக்குது. சிஏஜிஆர் ரேட். ஸோ சிஏஜிஆர் ரேட்டுங்கிறது காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட். ஸோ 3 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோ ஆகிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேட்டிவ் நம்பர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 5 years ஆஃப் சிஏஜிஆர் பாருங்கள். ஹானஸ்ட்டாக 11%க்கு மேலே இருக்குன்னா அது கம்பேரிட்டிவ்லி ஒரு நல்ல கேட்டகரி. நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணலாம். க்ரோத் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. க்ரோத்து, ஐடிசிடபிள்யூ. ஸோ ஃபார்மலி டிவிடெண்ட் கொடுக்கறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் க்ரோத். ஐடிசிடபிள்யூ பொறுத்த வரைக்கும் ப்ரோ நமக்கு தான் டிவிடெண்ட் வருது இல்லை, ஸோ அந்த காசு நம்ம எடுத்து வச்சுக்கலாம்ல, அது நமக்கு நல்லது தானே அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற எல்லா டிவிடெண்டுமே டேக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தர் இஸ் அ ரூல். சஃபிஷியன்ட் பீரியட் வரைக்கும் நீங்கள் உங்களோட காசை உள்ளே வச்சுருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். டிவிடெண்ட் குடிக்கும்போது லெட்ஸே எனக்கு வந்து ஒரு 8% க்ரோத் கிடச்சிருக்குன்னா அதில் வந்து அவங்க ஒரு 3-4% டேக்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அதில் எதுவுமே நிற்காது. ஸோ அவசரப்பட்டு இதில் கொடுக்காதீங்க. இன்னொன்று, எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னா லாங் டேர்ம்னா மட்டும் வாங்க. டிவிடெண்ட்டுக்காண்டி நீங்கள் வரீங்கன்னா ஸ்டாக் பக்கம் போயிருங்க, எஸ்ஐபி பக்கம் வராதிங்க. ஏயுஎம், அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் மேனேஜர்ஸ், அதாவது லைக் எஸ்டிஎஃப்சி, ஐசிஐசி இந்த மாதிரியான பிக் பீப்புள் லார்ஜ் கேப், மிட் கேப் இந்த மாதிரி ஃபண்டு மேனேஜ் பண்ணுவாங்க. அதில் ஃபண்ட் மேனேஜர் பற்றி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அவர் போர்ட்ஃபோலியோ பார்த்து தம்ரூலாக செக் பண்ணுன்னா ஒரு 3000, அதாவது 5,000 கோடி அவர் வந்து மினிமம் மேனேஜ் பண்ணுறாராங்கிறது ஒரு பேஸ் பெஞ்ச்மார்க். லார்ஜ் கேப் இல்லை மிட் கேப்பாக இருந்தால். ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் 3,000 to 20,000 crore ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணுறது ப்ரிஃபரபுளாக இருக்கும். எக்ஸிட் லோட். ஸோ எக்ஸிட் லோடுங்கிறது பாஸ் நான் இன்றைக்கே என்னோட எஸ்ஐபியை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படின்னா பிரேக் பண்ண அப்படின்னா என் கையில் எவ்வளோ என்கிட்ட பிடிப்பாங்கங்கிறது மேட்டர். டிப்பிக்கலி ப்ரிடாமினன்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து 1% வந்து வச்சுருப்பாங்க ரிடம்ஷனாக. 1 year கழிச்சு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எந்த சார்ஜஸ் இருக்காது. அண்ட் ஃபைனலாக கவர்மெண்ட்டோட டேக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக வந்து 12.5% ஆன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஒரு 1 year தாண்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஆயிரும். ஸோ ப்ரிடாமினன்ட் ஆஃப் கேசஸில். பட் ஸ்டில் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் உள்ளே போயிட்டு படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன ஃபண்டு கன்சிடர் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் சில லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்டு என்னை பொறுத்த வரைக்கும் 16 to 18% 5 years CAGR. ஐசிஐசி ப்ளூ சிப்பு 17 to 19% 5 years CAGR. HDFC டாப் 100 16 to 18% 5 years CAGR. நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் 17 to 18% 5 years CAGR. ஸோ இது எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் பெட்ரு. நான் இதை ரேட் பண்ணேன்னா HDFC, நிப்பான் அண்ட் ஐசிஐசிஐ இதை நான் சூஸ் பண்ணுவேன். மிட் கேப் பொறுத்த வரைக்கும் மோத்திலால் ஆஸ்வால்ட்டு 26 to 30% 5 years CAGR. HDFC மிட் கேப் 24 to 28% 5 years CAGR. நிப்பான் இந்தியா growth 24 to 28. கொட்டாக் மிட் கேப் 22 to 26. Again, if you ask me to choose மோத்திலால், நிப்பான் இந்தியா ஆர் HDFC. ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்பு 36 to 40. குவாண்ட் ஸ்மால் கேப்பு 38 to 42. எஸ்பிஐ ஸ்மால் கேப்பு 28 to 32. பந்தன் ஸ்மால் கேப் 35 to 40. ஸோ இப்போ ஃபைனலாக ரிஸ்க் பாயிண்ட். ஓகே, இப்போ ஸ்மால் கேப்பில் தான் நிறைய பர்சன்டேஜ் வருது இல்லை, நம்ம அதில் கொண்டு போய் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணிடலான்னு கேட்டால் பண்ணாதீங்க. ஏன்னா செக்டார் ஆஃப் ஸ்டாக்ஸு கம்பெனிஸ் வந்து டீல் பண்ணுறது வேறு. ஸோ உங்களோட போர்ஷனை டைவர்சிஃபை பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஒரு பெஸ்ட் அலோகேஷன் சொல்கிறது என்னென்னா, லார்ஜ் கேப்பில் ஒரு 60 கன்சர்வேட்டிவாக இருக்கீங்களா, 60% லார்ஜ் கேப்பில் வச்சுருங்க. மிட் கேப்பில் 20%, ஸ்மால் கேப் 5%, ஹைப்ரிட் ஃபண்டில் வந்து ஒரு 20%. அண்ட் மாடரேட்டான ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா 40% லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பில் 35%, ஸ்மால் கேப்பில் 10%,
டெப்ட் இது பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் பொறுத்த வரைக்கும் 15%. அக்ரெசிவான பிளான் போறீங்களா 25% லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பில் 40%, ஸ்மால் கேப்பில் 25%, ஹைப்ரிட்லேயே 10%. வெரி அக்ரெசிவ் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பட் ஸ்டில் சொல்கிறேன். லார்ஜ் கேப்பில் 15%, மிட் கேப்பில் 35%, ஸ்மால் கேப்பில் 40%, ஹைப்ரிட்ல ஒரு 10%. இப்போது நான் என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன கன்சிடர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் குயிக்காக. ஸோ ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்பு, குவாண்ட் இந்தியா ஸ்மால் கேப்பு, பந்தன் ஸ்மால் கேப் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். லார்ஜ் கேப்பில் ஒன்று மட்டும் தான் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணியிருக்கேன், HDFC நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு. அண்ட் மிட் கேப் பொறுத்த வரைக்கும் கொட்டாக்கு, மோத்திலால் ஆஸ்வால் மிட் கேப் வந்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலன்னா மறக்காமல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 100 ரூபானாலும் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஒரு லைக் பண்ணிடுங்க. இது நிறைய பேர் ரீச் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை எஸ்ஐபி பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட் பற்றி வீடியோ பண்ணி போடணுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.